நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சதீத யுஸ்லிஹிலக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனுபக்கும் வ மன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்மால் முடிந்த அமல்களை செய்துவிட்டு துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாளான ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற யௌமுன் நஹர் என்று சொல்லப்படுகிற இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் இந்த திடலில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை நமக்கு முழுமையாக ஆக்கி தந்து அல்லாஹ் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி தந்ததாக சொல்லி காட்டுகிறார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்திவிட்டேன், என்னுடைய அருளை உங்களின் மீது முழுமையாக இறக்கிவிட்டேன், உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதே ஹஜ்ஜுடைய மாதத்தில் நபி அவர்களின் இறுதி ஹஜ்ஜான ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த இறுதி ஹஜ்ஜில் துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாளில் நபி அவர்களுக்கு இந்த ஆயத்து அருளப்படுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத் நபியின் இறுதி ஹஜ்ஜில் புனித மாதமான இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது. நபி அவர்களுக்கு இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி முழுமையாக்கி தந்தானோ அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நபிமார்களாக அனுப்பிய அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அத்தனை நபிமார்களுக்கும் அவனுடைய மார்க்கத்தை, அவன் புறத்தில் இருந்து அவனுடைய சட்டத்தை அல்லாஹ் முழுமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனித இனத்தை படைத்து மனித இனம் வாழ்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒரு மகத்தான வாழ்வியல் நெறி இஸ்லாம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித இனத்துக்கு கொடுத்த அல்லாஹ் இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறான். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அது இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ் அங்கீகரித்த மார்க்கம், அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் அவன் கொடுத்த மார்க்கத்தை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று சொல்கிறான். காரணம் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக அவனுடைய கட்டளைக்காக கீழ்ப்படிந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். வ இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை அவருடைய இறைவன் கட்டுப்படு என்று சொன்னார். கட்டுப்படு என்று சொன்ன சமயத்தில் அவர் சொன்னார், கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கீழ்ப்படிந்து விட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அகிலத்தாரின் இறைவனுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாயில் சொன்னதோடு இல்லை, செயல்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாமளும் தான் சொல்றோம், நாங்க முஸ்லிமா இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களாக இருக்கிறோம் என்று நாமளும் தான் சொல்றோம். வாயில சொல்றது இல்ல, செயல்ல காட்டணும். வாயில சொல்வதை விட செயலில் காட்டுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. இப்ராஹிம் நபி அவர்கள் அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொன்னார். அதை செஞ்சு காட்டினார். வாயில சொன்னதோடு விட்டு விடவில்லை, அதை செயல்படுத்தினார், நடைமுறைப்படுத்தினார். அல்லாஹ் சோதிச்ச எல்லா சோதனைகளிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியுடைய மார்க்கமான இந்த சத்திய இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தின் சிறப்பை பற்றி சொல்வதாக இருந்தால் பல விஷயங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, சிறப்பில் இருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாகவே சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. என்ன காரணம்? மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், இது இந்த உலகத்தை படைத்த, நம்மை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ் கொடுத்த மார்க்கம். அப்ப அல்லாஹ் கொடுத்த ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம் என்பதை புரிந்து உலகம் முழுக்க சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கிலாந்து நாட்டில், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இஸ்லாத்துக்கு மாறிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் அதிகம். ஆனா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் கூட இஸ்லாத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருப்பதற்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை பிற மதத்தில் இருந்து ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், இந்த மார்க்கம் படைத்த இறைவனின் மார்க்கம். இது இறைவன் சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மார்க்கம். அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான்ல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 3வது சூராவில் உள்ள 95வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் சதக்கல்லாஹு ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் உண்மையையே கூறுகிறான், அல்லாஹ் உண்மையையே கூறுகிறான். ஆகவே மூமின்களே, நேரு வழியில் சென்ற, நேரு வழியில் நிலைத்திருந்த, நேரு வழியில் சென்ற இப்ராஹீமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறார்? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்காகவோ இல்லை, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி யூதராக இருக்கவில்லை, கிறிஸ்தவராக இருக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிமாக இருந்தார். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்காக இருக்கவில்லை. இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த இப்ராஹிம் முஷ்ரிக்காக இருக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் படைத்த மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மனிதர்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய மனிதர்கள் முஷ்ரிக்குகள். முஷ்ரிக்குகள்னா யாரு? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க, இணை வைப்ப ஆதரிக்கக்கூடியவங்க, சிலை வழிபாட்டுக்கு எதிராக மிக பெரும் புரட்சியை செய்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு சில பேர் சிலை வழிபாட்டை ஆதரிக்கிறார்கள். சிலைகளை வணங்கக்கூடிய இடத்தில் போய் வெட்கமே இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயமே இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போன்ற மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் ஒரு முஷ்ரிக்காக இருக்கவில்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் முஷ்ரிக்குகள் அசுத்தமானவர்கள், அவர்கள் வெற்றி அடைய முடியாது. அவர்கள் இந்த உலகத்தில், முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் இந்த துனியாவில், இந்த உலகத்தில் வசதியாக வாழலாம், சுகபோகமாக வாழலாம். முஷ்ரிக்குகள் இந்த துனியாவில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் முஷ்ரிக்குகள் இருந்து கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தலாம், மூமின்களுக்கு அநீதி இழைக்கலாம், மூமின்களை தாக்குதல் நடத்தி மூமின்களை கொல்லுகிற வேலையிலே ஈடுபடலாம். என்னதான் முஷ்ரிக்குகள் இந்த துனியாவுல வசதியாக வாழ்ந்தாலும், சுகபோகமாக வாழ்ந்தாலும், அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும், அவர்களை சுகபோகமாக வாழ வைப்பது, அவர்களை, அந்த முஷ்ரிக்குகளை வசதியாக வாழ வைப்பது, அந்த முஷ்ரிக்குகளை முஸ்லிம்களுக்கு சோதனையாக்கியது, ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தது எது? படைத்த இறைவனான அல்லாஹ். என்னதான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் முஷ்ரிக்குகள் மறுமையிலே வெற்றி அடைய முடியுமா? நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது. அப்ப மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்கள் யார்? உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்,
மூமின்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மூமின்களுக்கு மட்டுமே அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் அவர்கள் என்னதான் இந்த துனியாவுல சுகபோகமாக வாழ்ந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும், மூமின்களுக்கு அநீதி இழைத்தாலும் அவர்கள் வெற்றி அடைய முடியாது. கடந்த 2 நாளுக்கு முன்பு, 2 நாளுக்கு முன்பு காசாவுல கிழக்கு பகுதியில ஏவுகணையை ட்ரோன் மூலமாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி 7 முஸ்லிம்கள் 2 தினங்களுக்கு முன்பு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். யூத வெறியர்களின் அந்த கோழைத்தனமான தாக்குதலில காசாவுல போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், பலஸ்தீன் காசாவுல போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டு, கடந்த அக்டோபர் மாதம் ஒப்பந்தம் போடப்பட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஹமாஸுக்கும் பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம், போர் செய்யக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தை மதிக்கக்கூடியது ஹமாஸ் அந்த ஒப்பந்தத்தை மீறவில்லை. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்க, நபியை ஈமான் கொண்டவங்க. வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியில் சரியாக நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஈமான் உறுதி உள்ளவர்கள் ஹமாஸ். யூதர்களோ முஷ்ரிக்குகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறானா இல்லையா, இந்த காஃபிர்களின் வாக்குறுதிகளை நீங்கள் நம்பாதீர்கள் என்று. அவர்கள் அதுபோன்றே நடந்து கொள்கிறார்கள். போர் நிறுத்தத்துக்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் இருந்து இந்த மே மாதம் வரைக்கும் 900க்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள், காசா முஸ்லிம்கள் யூத பயங்கரவாதிகளால் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அன்றாடம் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், அன்றாடம் அநீதி இழைக்கப்படுகிறார்கள், அநீதிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எதற்காக? எந்த காரணமும் இல்லை, எந்த முன் விரோதமும் இல்லை. ஒரே காரணம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிஹைரி ஹக்கின் இல்லா ஐ யகூலு ரப்புனல்லாஹ். மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, அவர்கள் அநியாயமான முறையில் அநீதி இழைக்கப்பட்டார்கள், தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், பலவிதமான அநீதிகளுக்கும் பழி வாங்கல்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். எதற்காக தெரியுமா? இல்லா யகூலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்புன்னு சொன்னாங்க. அதான், வேற காரணம் கிடையாது. தன்னுடைய சொந்த நாட்டை, பூர்வீக நாட்டை இழந்து சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடிய கொடுமை பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு, மியான்மர் முஸ்லிம்களுக்கு, காஷ்மீர் முஸ்லிம்களுக்கு. இந்த முஷ்ரிக்குகளால் இந்தியாவில் வாழக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில், இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாசிச மதவாத முஷ்ரிக்குகளால் அன்றாட முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். சில தினங்களுக்கு முன்பு குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, அகமதாபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 70 வயது முதியவரை கைது செய்து காவல்துறை அழைத்து செல்கிறது. 70 வயது முதியவர், ஒரு முஸ்லிம். அவர் என்ன குற்றம் செஞ்சார் தெரியுமா? யாரையும் அடிக்கல, யாரையும் திட்டல, போதை மருந்தை பயன்படுத்தல, யாருக்கும் கஞ்சா விக்கல. இதெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் காரங்க, பாஜக காரங்க. ஆனா அந்த 70 வயது முதியவரை கூட்டிக்கிட்டு போய் என்ன குற்றச்சாட்டு அவர் மேல? கையில மாட்டு இறைச்சி வைத்திருந்தார், மாட்டு இறைச்சி வைத்திருந்தார் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொண்டு போய் அவரை விசாரிக்கிறேங்கிற பெயர்ல அவரை காவல்துறை கடுமையாக விசாரித்து அவர் மரணித்திருக்கிறார். 70 வயது முஸ்லிம், அவர் லாக்அப்ல மரணத்தை தழுவியிருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு மராட்டியா மாநிலம் மும்பை பாந்திரா பகுதியில், பாந்திரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அந்த மும்பை பாந்திரா நகராட்சி நிர்வாகத்தால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பை அகற்றுகிறோம் என்ற பெயரில் பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டு காலம் பழமையான பள்ளிவாசல்கள். இந்த பாஜக இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் ஆளுகிறதோ அந்தந்த மாநிலங்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியை, பெரிய லிஸ்டே நம்மகிட்ட இருக்கு. 1 மணி நேரம் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ மேட்டர் இருக்கு. ஆனால் சொல்ல நேரம் பத்தல, சொல்ல முடியாது. அப்ப இந்த அநியாயக்காரர்கள் ஏன் மூமின்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் முஷ்ரிக்குகள், நாம மூமின்கள். அதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. என்னதான் அநீதி இழைத்தாலும், என்னதான் அடக்குமுறைகளை செய்தாலும் இவர்கள் வெற்றி அடைய முடியுமா? இந்த முஷ்ரிக்குகள் இந்த துனியாவிலும் வெற்றி அடைய முடியாது.
ஆகிரத்திலும் வெற்றி அடைய முடியாது. ஆகிரத்திலும் இந்த துனியாவிலும் அல்லாஹ் மூமின்களுக்கு மட்டுமே வெற்றியை தந்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அடக்குமுறைகளால் சோதிக்கப்பட்டார்கள், நிராகரிக்கக்கூடிய மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் ஒரு பக்கம் சோதனையை தருகிறான். அந்த காஃபிர்களின் சோதனையால் அடக்குமுறையால் ஆளாக்கப்பட்டு அல்லாஹ்ட்ட ஒரு அற்புதமான துஆவை கேட்டாங்க. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். எங்கள் இறைவா, இந்த காஃபிர்களை, இந்த குஃபார்களை நீ எங்களுக்கு சோதனையாக்கி விடாதே, எங்களை இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக, நீ யாவற்றையும் அறிந்தவனாக மிகைத்தவனாக இருக்கிறாய் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உன்னை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களான காஃபிர்களை எங்களுக்கு நீ சோதனையாக்கி விடாதே என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், கையேந்தினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாமும் இந்த துஆவை ஓதுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை பிரார்த்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு நெருக்கடிகளும் இவ்வளவு அக்கிரமங்களும் அநீதிகளும் உலகத்திலே மூமின்களுக்கு ஏற்படுகிறது. என்னதான் அநீதி இழைக்கப்பட்டாலும் ஈமான்ல உறுதி உள்ள மூமின் இந்த ஈமானை விட்டு வழிதவர மாட்டான், இந்த மார்க்கத்தை விட்டு வழிதவர மாட்டான். இந்த மார்க்கம் படைத்த இறைவனான அல்லாஹ்வுடைய மார்க்கம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். தொழுகையில நாம் மிக கவனக்குறைவாக இருக்கிறோம். மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம், நபிக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நாம் வாழ்ந்தால் மறுமையிலே வெற்றி அடைய முடியாது. இந்த உலகத்தில் மூமின்களாக வாழக்கூடிய நம்மிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால் நாம் மறுமையில் வெற்றி அடைய முடியாது. நாம் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றவில்லை என்று சொன்னால் மறுமையிலே வெற்றி அடைய முடியாது. நமக்கு முக்கியமாக ஈமானிய உறுதி தேவை, தக்வா தேவை. அந்த தக்வாவையும் ஈமானிய உறுதியையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய நபிமார்களுக்கு நீ எப்படி ஈமானிய உறுதியை கொடுத்தாயோ, தக்வாவை கொடுத்தாயோ, உன் நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த நபியின் தோழர்களான சத்திய சஹாபாக்களுக்கு, உத்தம சஹாபாக்களுக்கு நீ எப்படி ஈமானிய உறுதியை கொடுத்தாயோ, அதுபோன்று எங்களுக்கும் ஈமானிய உறுதியை கொடு, தக்வாவை கொடு, இபாதத்தை கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மூமின்களாக வாழக்கூடிய நாம் மரணிக்கின்ற வரைக்கும் உறுதிமிக்க ஈமானோடு தக்வாவோடு இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, மறுமையில் வெற்றியடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக, இந்தியாவில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகிற அநீதி அடக்குமுறைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும். காசா மக்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், மேற்கு கரை மக்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், மியான்மர் முஸ்லிம்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், காஷ்மீர் முஸ்லிம்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பகுதியில் முஸ்லிம்கள் அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட அநீதியிலிருந்து, அடக்குமுறை தீங்குகளிலிருந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த புனித திருநாளில் நீங்கள் உலக மக்களுக்காக, மூமின்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக பலஸ்தீன் அந்த நிராகரிப்பு கூட்டத்திலிருந்து முழுமையாக மீட்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா.